முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு எப்போது நீதி கிடைக்கும்? 16வது ஆண்டை கடந்தும் தீர்வு இல்லை என வேதனை. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர் நிறைவடைந்த 16ஆம் ஆண்டு நினைவு தினத்தை இலங்கை தமிழர்கள் அனுசரித்தனர். இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போர் கடந்த 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி முடிவுக்கு வந்ததாக அந்த நாட்டு இராணுவம் அறிவித்தது. முல்லைத்தீவில் இருக்கும் முள்ளிவாய்க்கால் பகுதியில் தஞ்சமடைந்த ஏராளமான தமிழர்கள் இறுதிப் போரில் கொல்லப்பட்டனர். கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரையிலான ஒரு வார காலத்தில் முள்ளிவாய்க்காலில் பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். தஞ்சமடைந்திருந்த மக்கள் மீது பல முனை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போகச் செய்யப்பட்டனர். படையினரிடம் சரணடைந்தவர்கள், படையினரால் கைது செய்யப்பட்டவர்கள், படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்று காணாமல் போனரது சோக வரலாறுகள் இன்றும் தொடர்ந்து வருகிறது. முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட இழப்புகளை நினைவு கூர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வருடந்தோறும் மே மாதம் 18ஆம் திகதி நடத்தப்பட்டு வருகிறது. மே மாதம் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் வாரம் நினைவு கூறப்படுகின்றது. 16 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் இம்முறையும் முள்ளிவாய்க்கால் வாரம் கடந்த 6 தினங்களாக அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலும் வடக்கு, கிழக்கில் பல்வேறு இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகின்றது. தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட 16 வருடங்கள் கடந்த நிலையிலும் அதற்கான நீதி இன்னமும் கிடைக்கவில்லை. இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றங்கள் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் உறுதியை வழங்கிய போதும் உள்ளக விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 2012ஆம் ஆண்டு முதல் ஐநா மனித உரிமை பேரவையில் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி இலங்கைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் அவற்றை மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் உரிய வகையில் நிறைவேற்றவில்லை. யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை கூட முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்துவதற்கு அன்றைய அரசு அனுமதிக்கவில்லை. இவ்வாறான நிலையில் பேரிழப்புகளை சந்தித்த மக்கள் தமது உறவுகளை நினைவு கூற முடியாத அவலத்தை அந்த கால பகுதியில் சந்தித்திருந்தனர். 2015ஆம் ஆண்டு புதிய அரசு பதவியேற்றதை அடுத்து முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தலை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தது. தற்போது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மேற்கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆனாலும் முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு இன்னமும் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாத அவல நிலை நீடித்து வருகிறது. இதனால்தான் முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை இனப்படுகொலைகளாக பிரகடனப்படுத்த வேண்டிய நிலைமை புலம்பெயர்ந்த தேசங்களில் ஏற்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் 2022ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிப்பதற்கும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான சாட்சிகளை திரட்டும் ஐநாவின் பொறிமுறைக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. தற்போதும் இனப்படுகொலை விவகாரத்தில் கனடாவுடன் அரசாங்கம் முட்டி மோதுகின்றது. உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு உரிய விசாரணைகளை நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்க அரசு முன்வருமாக இருந்தால் இந்த விஷயத்தில் சர்வதேசத்தின் அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட போவதில்லை. அரசு பொறுப்பு கூறும் விஷயத்தில் உரிய அக்கறையை காண்பிக்காதது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கு முன் வராதது, தமிழ் மக்களுக்கு சார்பான கனடா உட்பட சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகளை விமர்சிப்பதும் அதிருப்தியை வெளியிடுவதும் எந்த வகையிலும் பயனளிக்கப் போவதில்லை. சர்வதேச சமூகத்தின் அழுத்தங்களை இல்லாது ஒழிக்க வேண்டுமானால் அரசாங்கம் முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு இனியாவது உரிய வகையில் நீதியை வழங்க முன்வர வேண்டும். இல்லையேல் இனப்படுகொலை விவகாரம் சர்வதேச அளவில் பேசப்படும்.